அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவாலும் மற்றும் நம்மளுடைய ஜானகி அம்மா முதலமைச்சர் தமிழ்நாட்டு பெண்மணியாக நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான மக்களுக்குரிய நலன் கருதியும் கட்சியினுடைய நலன் கருதியும் அனைத்து வகையான சொத்துக்களையுமே முழுமையாக கொடுத்து சென்றவர்கள். அவருடைய வழி வந்த தொண்டர்களாக நியமிக்கப்பட்ட நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவருக்கடுத்து இன்றைக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமை ஒரு முழுமையாக ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால் கூட முதலமைச்சராக அமர முடியும் என்பதற்குரிய சான்று இன்றைக்கு நம் தலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தலைமை என்பது நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவும் மரியாதைக்குரிய ஜானகி அம்மாவுடைய தலைமை ஏற்று இன்றைக்கு என்னுடைய ஆசானாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியாவுடைய தலைமையை ஏற்று அவருடைய ஒரு கடினமான காலகட்டத்தையும் கூட எவ்வாறு அவர் நகர்த்தி செல்கின்றார், சட்டமன்றத்தில் அவரை எந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினார்கள், இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே அவர் நமக்கு கற்பித்து செல்லக்கூடிய பாடம் என்பது ஒரு கடினமான காலம் கட்டமாக இருந்தாலும் இயல்பாக எடுத்து வழி நடத்த வேண்டும், கட்சியையும் மக்களையும் முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்குரிய சான்று இன்றைக்கு எடப்பாடியாவுடைய தலைமை நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தலைமையை இன்றைக்கு ஒவ்வொருவருமே மிகப்பெரிய அளவில் பிளவுபடுத்த வேண்டும், அந்த தலைமையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை மிகப்பெரிய அளவில் அடிமைகளாக்க வேண்டும் என்பதற்குரிய சூழ்ச்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கட்சியை முழுமையாக பிளவுபடுத்தி இவர்களுடைய கட்சியை மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்புக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய குதிரை பேரம் பேசிய அனைத்துமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தையுமே சமாளித்து இன்றைக்கு ஒரு ஒற்றை தலைமையை எடுத்து வழிநடத்தக்கூடிய திறமை என்பது நம்முடைய எடப்பாடியோடைய தலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் எனக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய தலைமையை ஏற்று வழிநடத்தக்கூடிய பண்பை அந்த ஆண்டவனும் அந்த கட்சியும் எனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவியாக என்னுடைய முன்னுதாரணம் கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரை போல மக்களிடத்தில் அவரை விட ஒரு 10 மடங்கு மக்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமே ஒரு மிகப்பெரிய கொள்கை நோக்கோடு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் அதிலும் மீண்டெழுந்து வர வேண்டும். அந்த தலைமை பொறுப்புக்குரிய ஒரு பண்பான ஒரு நிகழ்வான ஒரு நல்ல தலைவியாக வர வேண்டும் என்பதற்குரிய முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கும் எத்தனையோ பேர் புரட்சி தலைவி அம்மாவை போல என்று எத்தனையோ எள்ளி நகையாடினாலும் எனக்கு என்னுடைய தலைமை மட்டுமே முன்னுதாரணமாக எடுத்து செல்வன வளர்ந்து மற்றும் இன்றைக்கு எனக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் என்னுடைய கட்சிக்காகவும் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு மாமனிதர், ஒரு நல்ல மனிதர் எடப்பாடியை போன்று வர வேண்டும். அவரை போன்று அனைத்துமே சமாளித்து ஒரு கடினமான காலகட்டத்தில் தோல்வி என்பது நிலையல்ல என்பதை சான்றளிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். என்றைக்குமே அவருடைய சிரிப்பு மக்களை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அவரை போன்று வர வேண்டும் என்பதற்காகவும் இங்கு இந்த பதிவு. நன்றி மக்களே.